தூத்துக்குடி விளாத்திக்குளம்ல 12ஆம் வகுப்பு படிக்கிற பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ண வழக்குல நேத்து நீதிமன்றம் அந்த நாய்க்கு அவன் பேரை பார்த்தீங்களா, தர்ம முனீஸ்வரன், அவனுக்கு இரட்டை மரண தண்டனையை நேற்று வழங்கியிருக்காங்க. இந்த வழக்குல என்ன நடந்தது, ஏன் இவனுக்கு இரட்டை மரண தண்டனை கொடுத்தாங்கன்னு சுருக்கமா சொல்றேன், ஃபுல்லா பாருங்க. கடந்த மார்ச் 10ஆம் தேதி பாத்ரூம் போறதுக்காக போன பொண்ணு வீட்டுக்கு திரும்ப வரவே இல்லை. பேரண்ட்ஸும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்த நாள் சாயங்காலம் அந்த பொண்ணோட வீட்டில இருந்து 200லிருந்து 250 மீட்டர் தொலைவிலேயே அந்த பொண்ணு கொலை செய்யப்பட்டு சடலமா மீட்டெடுக்கிறாங்க. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல அந்த பொண்ணு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதும் கழுத்தை நெரிச்சு கொலை செய்யப்பட்டதும் உறுதியாகுது. அதுக்கப்புறம் போலீஸ் ஒரு 10 தனிப்படைகளை அமைச்சு சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணி ஒரு விண்மில்லில் இருக்கிற சிசிடிவி கேமரா மூலியமா இந்த நாயை அடையாளம் கண்டுபிடிச்சி மார்ச் 19ஆம் தேதி இவனை அரெஸ்ட் பண்றான். ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல அந்த நாய் இந்த குற்றத்தை செய்யும் போது போட்டிருந்த ஷர்ட்ல இருக்கிற பிளட் சாம்பிள்ஸ் மேட்ச் ஆகுது. இந்த பொண்ணோட பிரைவேட் பார்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட விந்தணுக்களும் இந்த நாயோட DNA டெஸ்ட்ல ப்ரூவ் ஆகுது. இந்த வழக்குல போலீஸ்காரங்க செஞ்ச நல்ல விஷயம் என்னன்னா, ஜஸ்ட் 21 டேஸ்ல தேவையான எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கோர்ட்டுக்கு சார்ஜ் ஷீட்டை 21 டேஸ்ல ஃபைல் பண்ணதுதான். இதுல கோர்ட்டும் தன்னோட கடமையை சிறப்பா செஞ்சிருக்காங்க. ஜஸ்ட் 8 வாரத்துல 54 நாள்ல 17 சாட்சிகளை விசாரிச்சு நேற்று அந்த நாய்க்கு இரட்டை மரண தண்டனையை தீர்ப்பா வழங்கியிருக்காங்க. ஆல்ரெடி அவன் மேல ப்ரீவியஸ் கேஸ் இருந்து அதுல அவனுக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. அதனால BNS செக்ஷன் 104 படி ஒரு மரண தண்டனையும், போக்சோ ஆக்ட் குழந்தைகளை பாலியல் குற்றங்களிலிருந்து பாதுகாத்தல் சட்டத்தின் பிரிவு 6 கீழே ஒரு மரண தண்டனையும், BNS செக்ஷன் 127/2 கீழையும் 1 இயர் இம்ப்ரிசன்மெண்ட்டும் சேர்த்து நேற்று இவனுக்கு தண்டனையா வழங்கியிருக்காங்க. இதுல மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, எத்தனையோ வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கு. ஆனா இந்த வழக்கை ஜஸ்ட் 75 நாள்ல முடிச்சிருக்காங்க. இது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். ஆனா இது இதோட முடிஞ்சிடல. இங்கிருந்து அப்பீலுக்கு ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ரிவ்யூ பெட்டிஷன், அங்கிருந்து கவர்னர்கிட்டயோ இல்ல குடியரசுத் தலைவர்கிட்டயோ மெர்சி பெட்டிஷன் சொல்லி இது போயிட்டே தான் இருக்கும். எங்க போனாலும் இவனுக்கு தூக்கு தண்டனை கண்டிப்பா கொடுப்பாங்கன்னு நான் நம்புறேன். இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுப்பாங்களா இல்லையா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.